வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸில் டபிள்யூஹெச் கொஸ்டின் எப்படி கேட்குறது நம்ம பார்க்குறோம். அதாவது நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன், ஆன்சர் கொடுத்துறேன், நீங்கள் அதுக்கு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப ஈஸி இல்லையா? நான் பொதுவாகவே கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட விடுறேன். நீங்களே கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேயா? வாங்க. We reached our school at 8:30. We reached our school at 8:30. இப்போ உங்களுடைய கொஸ்டின் வேர்டு என்ன அப்படின்னா when. எப்பொழுது. எப்படி கேட்கணும்? எப்பொழுது நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க, எப்போ நீங்கள் ஸ்கூலை அடைந்தீர்கள் அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்போம்? when கொஸ்டின் வேர்ட். அப்போ நம்ம as we discussed before, when did you reach your school? when did you reach your school? எப்போ ஃபஸ்ட்டு when போட்டுறணும். அதாவது ஒரு கொஸ்டின் வேர்டு, டபிள்யூஎஸ் கொஸ்டின் வேர்டு. அதுக்கடுத்து ஒரு ஆக்சிலரி வெர்ப் did கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்து யூங்கிற ஒரு சப்ஜெக்ட். அது இவங்க என்ன சொல்கிறோம், வீன்னு போட்டோன்னா யூன்னு கேட்போம். when did you reach, ஈடியை தூக்கி வந்தோம். when did you reach your school? செய்யலாமா? அடுத்த கொஸ்டின் போவோம். they wanted more money. they wanted more money. கொஸ்டின் வேர்டு வாட். இப்போ நீங்கள் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்கள். தமிழில் சொல்கிறேன் நான். அவர்களுக்கு என்ன அவர்கள் என்ன விரும்பினார்கள்? they wanted சொல்லணும் இல்லையா? அவர்கள், இது கொஸ்டின் அவர்கள் நிறைய பணம் விரும்பினார்கள்னு ஆன்சரில் இருக்குது. கொஸ்டின் என்ன வருது? அவர்கள் என்ன விரும்பினார்கள்? வாட்டுங்கிறது கொஸ்டின் வேர்ட். வாட் டிட் தே வாண்ட்? வாட் டிட் தே வாண்ட்? நெக்ஸ்ட், ஐ ஏட் லஞ்ச் அட் 2 PM. நான் 2 மணிக்கு மதிய உணவு சாப்பிட்டேன். இப்போ கொஸ்டின் வேர்டு என்ன அப்படின்னா when, எப்பொழுது. இப்போ எப்படி கேட்க? தமிழில் சொல்கிறேன் நான். எப்பொழுது நீ லஞ்ச் சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்கணும். எப்பொழுது நீ மதிய உணவு சாப்பிட்டாய் இப்படி சொல்லுவோம். when did you eat lunch? when did you eat lunch? அடுத்து, I kept my books in my bag. I kept my books in my bag. நான் என்னுடைய புத்தகங்களை என்னுடைய பையில் வைத்தேன். இப்போ என்னுடைய கொஸ்டின் வேர்ட் வேர். எங்கே நீ உன்னுடைய புத்தகங்களை வைத்தாய் அப்படின்னு கேட்கணும். கொஸ்டின் வேர்டு வேர். அப்போ ஆஸ் யூஷுவலாக வேர் போட்டுருவோம், பக்கத்தில் டிட் போட்டுருவோம், ஐ வந்தால் யூ போட்டுருவோம். இங்கே இருக்கிற வெர்ப் என்ன? கெப்டு. அப்போ கெப்டுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் கீப். வேர் டிட் யூ கீப் யுவர் புக்ஸ்? வேர் டிட் யூ கீப் யுவர் புக்ஸ்? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ காட் வெல் பை டேக்கிங் மெடிசன். என்ன அர்த்தம்? அவர் நல்ல அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டதால் அவர் நன்றாக வந்துட்டார். ஹீ காட் வெல். இப்போ என்ன கேட்குறோம்? நம்முடைய கொஸ்டின் வேர்டு ஹவ். எப்படி அவர் நன்றாக வந்தார், எப்படி அவர் உடல்நலம் தேடி வந்தார்னு கேட்கணும். எப்படி கேட்போம்? ஹவு டிட் ஹீ கெட் வெல்? ஹவு டிட் ஹீ கெட் வெல்? ஹீ காட் வெல் பை டேக்கிங் மெடிசன். அடுத்து பாருங்களேன். மீஷா ப்ரைஸ்டு யர் ஃப்ரெண்ட்ஸ். மீஷா ப்ரைஸ்டு யர் ஃப்ரெண்ட்ஸ். இது மீஷா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளை புகழ்ந்து பேசினாள். கேள்வி என்ன? யாரை மீஷா புகழ்ந்து பேசினாள்? whom did மீஷா praise? அடுத்து, she liked the first poem. அவள் அந்த முதல் போயத்தை விரும்பினாள். she liked the first poem. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கொஸ்டின் வேர்டு which poem. எந்த போயத்தை அவள் விரும்பினாள்? which poem did she like?
which poem did she like? அடுத்து, we bought 6 eggs yesterday. We bought 6 eggs yesterday. இப்போ நாங்கள் நேற்று 6 முட்டைகள் வாங்கினோம். இப்போ கேள்வி என்ன தெரியுமில்ல? கொஸ்டினோட வந்து how many eggs, எத்தனை முட்டைகள் நீங்கள் வாங்கினீங்க? How many eggs did you buy? How many eggs did you buy yesterday? இது வேணால் கேட்டுக்கலாம். அடுத்து, the child drank a cup of milk. அந்த குழந்தை ஒரு கப் பால் குடித்தது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளவு பால் குடித்தது அந்த குழந்தை குடித்தாங்க? How much milk தான் கொஸ்டின் வேர்டு. How much milk did the child drink? How much milk did the child drink? இதுதான். அதாவது ஆன்சர் கொடுத்துறோம், நீங்கள் கொஸ்டின் கேட்குறதுக்கு பழகிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு பழகிட்டோம், ஆன்சர் சொல்கிறது பழகிட்டோம், பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு தெரியும், நெகட்டிவாக பேசுகிறதுக்கு தெரியும். இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு லாங்குவேஜ் பேசிடலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.